படிப்பது என்பது எல்லோருக்கும் பிடிக்கும் விஷயமல்ல. பலர் அதை ஒரு சலிப்பான பணியாக கருதுகின்றனர், ஏனெனில் இது ஆர்வமில்லாமல் செய்யப்படுகிறது மற்றும் அது அவர்களுக்கு ஒரு கடமையாக இருக்கிறது. படிக்கும் போது, குறிப்பாக பரீட்சையின் போது, நேரம் குறைவாகவும் நிறைய படிக்கவும் இருக்கும் போது தூக்கம் வரும் என்று மக்கள் சொல்வதை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். தேவையில்லாமல் தூங்குவதன் மூலம் அவர்களின் நேரத்தை இழக்க முடியுமா? அதை தவிர்க்க என்ன செய்யலாம்? சரி, இதைத்தான் அவர்கள் முன்பு செய்தார்கள், ஆனால் நீங்கள் அதையே செய்ய வேண்டியதில்லை. தூக்கம் வராமல் இருக்க நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இங்கே உள்ளன. முதலாவதாக, நம்மில் பலர் உடனடியாக மதிய உணவு அல்லது இரவு உணவுக்கு பிறகு படிக்க உட்கார்ந்து விடுகிறோம். இந்த நேரத்தில் நமது வயிறு நிரம்பியுள்ளது மற்றும் செரிமான செயல்முறை, இரத்தம் மற்றும் மூளையின் ஊட்டச்சத்துக்களின் தற்காலிக பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக அமெரிக்காவில் தூக்கம் ஏற்படுகிறது, எனவே அதிக உணவை தவிர்க்கவும். தேவைப்பட்டால் மதிய உணவிற்கு பிறகு நீங்கள் சிறிது நேரம் தூங்கலாம். தூக்கம் என்பது நிலை மற்றும் நீங்கள் படிக்கும் இடத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். நாம் முதலில் அந்த இடத்தை பற்றி பேசினால், அறை நன்கு ஒளிரும் மற்றும் காற்றோட்டமாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு மந்தமான உணர்வை தராது. பல மாணவர்கள் படிப்பதற்காக படுக்கையில் உட்கார்ந்து அல்லது படுத்து தூங்குகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் உறங்குவதற்கான இடம் இது என்று உங்கள் மூளைக்கு தெரியும். எனவே உங்களுக்கு மிகவும் வசதியான உணர்வை தராத டேபிள் அல்லது வேறு எந்த இடத்தையும் தேர்வு செய்யவும். இப்போது நிலையை பற்றி பேசுகையில் நேராக உட்கார முயற்சிக்கவும். உங்கள் உடல் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்யட்டும். ஒரே நிலையில் அதிக நேரம் உட்கார வேண்டாம். கொஞ்சம் நகர்த்த முயற்சிக்கவும். நீங்கள் அதை செய்ய வசதியாக இருந்தால் சில நிமிடங்கள் நடக்கலாம் மற்றும் படிக்கலாம், அது உங்கள் கண்களை கஷ்டப்படுத்தவில்லை என்றால் மட்டுமே. நீங்கள் சோர்வாக இருந்தால் நீண்ட நேரம் உட்கார்ந்து தொடர்ந்து படித்தால் நீங்கள் ஒரு ஆசிரியர் போல பதில்களை விளக்கி திருத்த வேலை செய்யலாம். உங்கள் உடல் இயக்கத்தில் இருக்கும், உங்கள் மனமும் கவனத்துடன் இருக்கும். நீங்கள் கற்பிக்க முயற்சி செய்கிறீர்கள். நான் சொல்வது போல், நீங்கள் புதியதாக இருக்கும்போது காலையில் ஏதேனும் தியரி பாடத்தை படிக்கவும், நடைமுறை பாடத்தை படிக்கவும் அல்லது மதியம் கணித சிக்கல்களை தீர்க்கவும் அதிக கவனம் தேவை. உங்களுக்கு தூக்கம் வராது என பல்வேறு பாட கலவைகளை உருவாக்குங்கள். சுருக்கமாக, படிப்பை ஒரு சலிப்பான செயல்முறையாக மாற்றாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், புத்தகத்தை உற்று பார்த்துவிட்டு அதை உங்கள் மனதில் படிப்பதற்கு பதிலாக நீங்கள் சத்தமாக படிக்கலாம். மேலும் படிக்கும்போது முக்கியமான புள்ளிகளை குறிக்கவும், வார்த்தைகளை முன்னிலைப்படுத்தவும், ஓட்ட விளக்கப்படங்களை உருவாக்கவும். மீண்டும் இங்கே உங்கள் உடலும் மனமும் சமமான முயற்சிகளை எடுக்கின்றன. தேர்வுகளின் போது விடைகளை நினைவில் வைத்துக் கொள்ளவும் இந்த நுட்பம் உதவும். நம்மில் பலர் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு பாட்டில் தண்ணீரை நம் அறையிலோ அல்லது அருகிலோ வைத்திருப்போம். தண்ணீர் குடிப்பதும் உங்களை நீரேற்றமாக வைத்திருப்பதும் முக்கியம், ஆனால் பாட்டில் சமையலறையிலோ அல்லது குளிர்சாதன பெட்டியிலோ இருக்கட்டும். நீங்கள் சோர்வாக இருக்கும்போது உங்கள் மேசையிலிருந்து எழுந்து சென்று தண்ணீரை குடித்து, தேவைப்பட்டால் உங்கள் முகத்தை தண்ணீரில் கழுவவும். ஒரு சுற்று சுற்றிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் செய்யுங்கள். இதோ நீங்கள் மீண்டும் புதியதாக இருக்கிறீர்கள். டீ அல்லது காபியை சீரான இடைவெளியில் குடிக்க நான் பரிந்துரைக்க மாட்டேன், ஏனெனில் அவை மிகவும் அடிமையாகின்றன. ஒரு நாளில் 1 கப் அல்லது 2 கப் நன்றாக இருந்தாலும் நன்றாக தூங்குவதும் சமமாக முக்கியம். 8 முதல் 9 மணி நேரம் நன்றாக தூங்குமாறு நான் பரிந்துரைக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் 6 முதல் 7 மணி நேரம் தூங்கலாம். ஆனால் நீங்கள் மிகவும் சோர்வாகவும் தூக்கமாகவும் இருந்தால் சிறிது நேரம் படிப்பதை நிறுத்துங்கள். தூங்கு. உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் அந்த ஓய்வு தேவை. நீங்கள் எழுந்தவுடன் நீங்கள் அனைவரும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள். மேலும் உங்கள் உயிரியல் கடிகாரம் கூட அதனுடன் ஒத்திசைவில் இருக்கும்படி சீரான விழிப்பு நேரத்தை வைத்திருங்கள். கவனச்சிதறலை தவிர்த்து படிப்பதில் உறுதியாக இருங்கள். உங்களை ஊக்குவிக்கவும் நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை உங்களுக்கு நினைவூட்டுங்கள். நான் அதை முடிக்கிறேன். நீங்கள் நண்பர்களுக்கு வெகுமதி கூட கொடுக்கலாம். மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கவனமாக இருங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆரோக்கியமாகவும் பொருத்தமாகவும் இருங்கள். நம்பிக்கையுடன் இரு. நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைய வேண்டும் மற்றும் அடைய வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள். எனவே அந்த நேர்மறையான குறிப்பில் இங்கே நாங்கள் எங்கள் அமர்வை முடிக்கிறோம். இந்த பொதுவான குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்.